இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி நல்லா சுருக்குன்னு காரசாரமாக ஒரு தேங்காய் பூண்டு பொடி செய்யலாமா? இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு அரை கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்து ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மிலேயே வச்சுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் நல்ல பொன்னிறமாக இதை வறுத்து இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் இன்னும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருங்க. விட்டுட்டு கடலைப்பருப்பு நீங்கள் உளுந்து எந்த அளவுக்கு எடுத்தீங்களோ அதே அளவுக்கு அரை கப் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த பருப்பையும் பேனில் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மிலே வச்சுட்டு இந்த அளவுக்கு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. இப்போ அதே பேனில் ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு 3 வரமிளகாய் 6 காஷ்மீரி மிளகாயும் நல்ல வாசனை வர வரைக்கும் அடுப்பை சிம்மிலே வச்சுட்டு இதையும் வறுத்து தனியாக மாற்றிடலாம். இப்போ அதே பேனில் இன்னும் ஒரு டீஸ்பூன் ஆயில் விடுறோம். நான் 2 பூண்டு முழு பூண்டை நான் தோலெல்லாம் மேல் தோல் மட்டும் நீக்கிட்டு தோலோட இதை நல்லா தட்டி எடுத்துருக்கேன். அந்த பூண்டையும் இந்த பேனில் ஆட் பண்ணி ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றுங்க. ஊற்றிட்டு இந்த அளவுக்கு பொன்னிறமாக வர மாதிரி நல்லா வறுத்துட்டு இதையும் பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ அதே பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விடுங்க. அரை கப் அளவுக்கு துருவின தேங்காயை ஆட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க. வறுத்துட்டு இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இது எல்லாம் நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு அந்த கடலைப்பருப்பையும் உளுந்த பருப்பு அப்புறம் வரமிளகாய் இந்த 3ஐயும் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பல்ஸ் மோடில் ஒரு 80% நல்லா இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் இருக்கு இல்லையா, தேங்காய் அதுக்கப்புறம் பூண்டும் வறுத்து வச்சுருக்கோம், அதையும் இதோட சேர்த்துருங்க. தேங்காயும் பூண்டையும் சேர்த்துட்டு இப்போ இந்த பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் இதோட ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் பெருங்காயத்தூளும் இதோட சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இப்போ இதையெல்லாம் சேர்த்து ஒரு 80% நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துருங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக வேண்டாம், கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிட்டு இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 வீக் வரையும் வச்சு சாப்பிட்லாம். இந்த பொடிக்கூட கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு சுட சுட இட்லி கூடையும் தோசை கூடையும் வச்சு இதை சாப்பிட்டிங்கன்னா சட்னியே தேவையில்லை, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.